வழியாக மறுபடியும் இந்த காலவெளியை சந்திக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்தும் தேவன் என்ற தலையங்கத்திலே பார்க்க போகிறோம். இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அவர் பல வீடுகளுக்கு அவர் சென்றார் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் சில காரணங்களால அழைக்கப்பட்டிருந்தார். முதலாவது காரணம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அந்த அழைக்கப்பட்டது நோக்கம் அங்கே பார்க்கிறோம் அங்கே ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை அவர் நிறைவாக்கும் வண்ணமாக அந்த வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார் என்று வேதம் கூறுகிறது. அந்த வீட்டில இருந்த மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அதனாலே அந்த திருமண வீட்டிலே ஒரு பெரிய குறைவு இருந்தது. அந்த குறைவை இயேசு அங்கே அழைக்கப்பட்டதுனால, அவர் அங்கே வந்ததுனாலே அந்த குறைவை நிறைவாக்கி அந்த வீட்டுக்கு சமாதானத்தையும் பெரிதான சந்தோஷத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு குறைவுகள் இருக்கிறதா, அல்லது நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அப்படி குறைவா இருக்குமா இருந்தால் அந்த இயேசுவை அழையுங்கள். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சீரமைப்பாராக. இரண்டாவது காரியம், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே இங்கே இயேசு மறுபடியும் ஒரு வீட்டுக்கு அழைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலே ஒரு மகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது இயேசு அழைக்கப்படுகிறார். ஆனா இயேசு தாமதமாக வந்ததுனால அந்த மகள் மரித்து விடுகிறாள். ஆனாலும் இயேசு தாமதமாக வீட்டுக்கு வந்து அந்த மரித்த மகளை மறுபடி உயிரோடு எழுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில மரித்த நிலையில சில காரியங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறதா? இதெல்லாம் முடிந்தது, இனிமே எங்களால் வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாது நம்பிக்கையற்று இருக்கிற உனக்கு இந்த காலவெளியில் ஒரு பெரிய செய்தி வருகிறது. அதே இயேசுவை நீ அழைத்து பார். உன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், மரித்த நிலையில் இருந்த காரியங்கள், நம்பிக்கையற்ற காரியங்களை மறுபடி அவர் ஜீவனோடு உயிர் கொடுத்து எழுப்புவாராக. மூன்றாவது காரியம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கே 2 சீசர் கூட ஒரு பிரயாணமாக போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்களை இயேசு அவருக்கு அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் அந்த வீட்டுக்கு கிட்ட வந்த பொழுது அவரை வீட்டுக்கு வரும்படி வருந்தி அழைக்கிறார்கள். இயேசு அங்கே போய் அந்த வீட்டிலே இருந்து ஐக்கியப்பட்டு அங்கே அப்பத்தை பிற்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். ஒருவேளை இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண்கள் கட்டப்பட்டிருக்கலாம், கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அவரை காணாதபடி, அறியாதபடி, அவரை குறித்து சரியாக விளங்கிக் கொள்ள முடியாதபடி இருக்கலாம். இன்றைக்கு அவரை அழைத்துக் கொள்ளும் உங்கள் வீட்டுக்கு. அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்களை திறந்து வைத்து அவரை குறித்து அறியவும், அவரோடு ஐக்கியப்படவும் உங்கள் கண்களை அவர் திறந்து வைப்பாராக. நான்காவது, கடைசியாக யோவான் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இங்கே சீசர் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் பயத்தினால் பூட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு சமுதாயத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால் நீர் உன்னுடைய வீடு அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு யாரும் பார்க்க கூடாது என்று உன்னுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீர் இயேசுவை கூப்பிடும் போது அவர் உன் நடுவிலே உனக்கு பூட்டப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் திறந்து உன் வாழ்க்கையில சமாதானம் கொடுப்பாராக. வேதம் சொல்லுது, இதோ நான் வாசல் படியில நின்று கதவுகளை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானாகில் அவனோட நான் வாசம் பண்ணுவேன், நம்முடைய குடும்பத்தை சீரமைப்பேன் சொல்ற தேவ சமூகத்துல உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, அவர் இழந்து போன காரியங்களை, இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவாராக. ஜெபிப்போமாக சமூகத்துல. தகப்பனே, இந்த அருமையான வீட்டு ஆண்டவரே, கால வேளையிலே எங்கள் வீட்டிலே நீர் சீரமைப்பீராக ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் குறைவா இருக்கிறதோ அந்த காரியங்களை நீர் ஆண்டவரை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துற கர்த்தர் நீராயிருப்பதனால் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ நீர் வாசல் பிள்ளைகளை தட்டுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு யார் யார் இன்றைக்கு திறந்து உன்னுடைய மனதை கொடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்து அந்த வீட்டை சீரமைப்பீராக. குறைவுகள் நிறைவாகட்டும், சமாதானம் கொடுப்பீராக, சந்தோஷம் கொடுப்பீராக. அந்த வீட்டை உம்முடைய வல்லமையால கட்டுவீராக. நம்பிக்கை இருக்கிற காரியங்கள் நம்பிக்கை வரத்தக்கதாக செய்வீராக. அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.